தொழிலதிபர் பிர்லா மற்றும் முன்னாள் செயலாளர் PC பராக் ஆகியோர் மீது உச்சநீதிமன்ற விதிகளை பின்பற்றியே வழக்கு தொடுத்திருப்பதாக CBI இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா விளக்கம் அளித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் CBI இந்த விவகாரத்தில் செவ்வாயன்று 14வது வழக்கை பதிவு செய்தது. ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவனங்களின் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான குமார் மங்கலம் பிர்லா மற்றும் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பராக் ஆகியோர் கூட்டுச்சதி செய்து பிர்லாவுக்கு சொந்தமான ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கீடு செய்ததாக அவ்வழக்கில் CBI குற்றம் சுமத்தியது. கௌரவமான தொழிலதிபராக விளங்கும் பிர்லா மீது CBI வழக்கு பதிவு செய்திருப்பது நாட்டின் தொழில்துறையை பாதிக்கச் செய்வதுடன் முதலீட்டாளர்கள் மத்தியில் அச்சத்தையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்திவிடும் என்று தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா மற்றும் கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் பல முக்கிய தொழிலதிபர்கள் CBIயின் போக்கை கடுமையாக விமர்சித்தனர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் ஏலமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று யோசனை தெரிவித்த நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பராக்குக்கு ஆதரவாக IAS அதிகாரிகளும் திரண்டுள்ளனர். சனியன்று IAS அதிகாரிகள் சங்கம் கூடி விவாதிக்க உள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்றியே தொழிலதிபர் பிர்லா மற்றும் மாஜி செயலாளர் PC பராக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக CBI இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா விளக்கம் அளித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் உள்ள தலப்பிரா நிலக்கரி சுரங்கத்தை பொதுத்துறை நிறுவனமான NLCக்கு ஒதுக்கும் நிலக்கரித்துறை ஆய்வுக்குழுவின் முடிவை புறந்தள்ளிவிட்டு பிர்லாவின் ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு பராக் ஒதுக்கீடு செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறிய ரஞ்சித் சின்ஹா விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நானும் பிர்லாவும் சதி செய்திருப்பதாக CBI குற்றம் சுமத்தும் பட்சத்தில் இறுதி முடிவெடுத்த பிரதமரையும் முதலாவது குற்றவாளியாக வழக்கில் சேர்க்க வேண்டும் என மாஜி IAS அதிகாரி PC பராக் புதனன்று மன்மோகன் சிங் மீது பகிரங்கமாக புகார் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.